மாங்காய் சீசன் வந்துட்டாலே மாங்காயை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ரெசிபி வந்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, நல்ல சூடான சோறுக்கெல்லாம் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த சூடான எண்ணெயில் வச்சு நல்லா ஹைலே வச்சு விட்ருங்க. ஹைலையும் மீடியமாக வச்சு வேக விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காயில் உள்ள அந்த விதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை 2 பகுதியாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மாங்காய் கூடவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டையும் இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் வந்து சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வேக விடுங்க. இது வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். மறுபடியும் வேக விடுங்க. மாங்காயோடைய கலர் பார்த்துக்கோங்க, நல்லா முழுமையாக மாறி இருக்குது. அந்த சதை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். தக்காளியில் உள்ள இந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தோல் வந்து நமக்கு தேவைப்படாது. மாங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து மாற்றினதுக்கப்புறம் மாங்காயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாங்காய் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா குழஞ்சிருக்கணும். நம்ம வந்து தக்காளி, பூண்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துட்டு இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாங்காய், தக்காளி எடுத்துருக்கிறதுனால 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறதா இருந்தால் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு இல்லைன்னா முழுசாக கூட சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. லைட்டான கொரப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க, அடிச்சிக்கவே முடியாது. நான் இன்றைக்கி பருப்பு சோறு செஞ்சுருந்தேன், அது கூட வச்சு சாப்பிட போகிறேன். பருப்பு சோறுக்கும் பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டன் எதுவுமே தேவைப்படாது. இது மட்டுமே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.